ஒரு போன வாரத்தில் பாஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியாவிலேருந்து வந்திருந்தார். இவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா நியூயார்க்கில் இருக்காங்க, அமெரிக்காவில். அவர் ஒரு விசேஷித்த தேவ மனுஷன். நம்மெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கு சாப்பிடுவோம். அவர் பற்றி கேள்விப்பட்டப்போ சொன்னாங்க, அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் புதிய ஏற்பாடுன்னாங்க. என்னடா இது பிரேக்ஃபாஸ்ட் புதிய ஏற்பாடா, ஒன்றும் புரியல அப்படின்னு. ஒன்று காலையில் பாஸ்டர் கிம் எழுந்துக்குவார், 3 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே புதிய ஏற்பாடு டெய்லி படிச்சிருவார். அதன் பிறகு தான் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் இந்த விலையேற பெற்ற தேவ மனுஷனை பார்க்கணுமே அப்படின்ட்டு தீர்க்கதரிசி அண்ணன் ஒருவர் மூலமாக அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு நம்முடைய சபைக்கு வந்த பிறகு தெரிஞ்சது. அவர் முழந்தார் படியிட்டு 1000 நேரம் இது வரைக்கும் பைபிள் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தாரா. ரொம்ப எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பாஸ்டர் கிம் சொல்கிறீங்க, ஒன்றுமே எங்களுக்கு புரியலையே. நாங்கள் ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்குள்ள 2 அதிகாரம் படிக்கிறதுக்குள்ள கண்ணு நிறைய தூக்கம் வந்துடுது, அப்படியே தள்ளுது. 1 வருஷம் பிளான்லாம் வச்சுருக்கிறோம், 1 வருஷத்தில் பைபிள் முடிக்க நீங்கள் எப்படி டெய்லி புதிய ஏற்பாடு படிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒன்று புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொடுத்தாரா, BSSR. B stands for Bible, S stands for Spirit, another S stands for speed, R stands for reading. If you read the Bible, you will get the revelation அப்படின்னாரு. புரியும்படி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. இப்போ எல்லாருமே கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் தமிழ் ஆடியோ பைபிள்னு ஒன்று இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதில் ஸ்பீடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் 1.5 அல்லது 1.75க்கு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளூடூத்தோ அல்லது உங்களுடைய இயர்ஃபோனோ காதில் மாட்டிக்கிட்டு பைபிளை திறந்து இப்போ அவர் சொன்னது என்னன்னு கேட்டால், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30ஆக 60ஆக 100ஆக பலன் தந்தது. 4 நிலத்துக்கு ஒப்புமையாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, யோவான், ரோமர், எபேசியர், எபிரேயர் 4 புஸ்தகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளூடூத்தில் போட்டுக்கிட்டு அந்த டிவைஸ் வாசிக்கட்டும். நீங்கள் வாசிக்காதீங்க. நீங்கள் யோவானுக்கு நேரம் உங்கள் பைபிளை திருப்பி அதை வாசிக்க விட்டுட்டு அப்படியே கை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள பாப்பப் பண்ணுவார். நீங்கள் கேட்குற வசனம் இன்னர் மேனுக்குள்ளே போயிடும். இப்போ நீங்களா பைபிள் படித்தா மைண்டுக்குள்ளே போகிறதுனால தான் சில நேரம் அப்படியே தூக்கம் தள்ளுது, அப்படியே கொஞ்ச நேரத்தில் பிரெயின் அப்படியே டயர்ட் ஆகிடுது. ஈஸியஸ்ட் வே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த டிவைஸ் கேட்கட்டும், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். பாருங்களேன், பார்த்தா ஒரு 2 மணி நேரத்தில் யோவான், ரோமர், எபேசியர், எபிரேயர் முடிக்க கர்த்தர் உதவி செஞ்சுட்டாரு. இந்த வாரம் ஒரு டார்கெட் வச்சிருந்தோம். சபையார் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வர ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை 7 நாளில் புதிய ஏற்பாடு நம்ம எல்லாரும் படிக்கிறோம் அப்படின்னு டார்கெட் வச்சோம். ஆண்டவர் கிருபையில் சொல்கிறோம், 5 நாளில் புதிய ஏற்பாடு முடிக்க கர்த்தர் உதவி செஞ்சுட்டார். இதுக்கு இடையில் நாங்கள் கிளம்பி வரப்போ சீர்காழிக்கு வரணும். 5:10க்கு தங்கச்சி மடத்தில் கிளம்புறோம். 10:20க்கு வந்து சேர்றதுக்குள்ள 5:10க்கு கலாத்தியர் காதலை போடுறேன். 10:20க்கு வந்துக்கிட்டு இருக்கிற வர வழி வெளிப்படுத்தின விசேஷம் 22 முடிஞ்சிருச்சு. ரூமில் கணக்கு போட்டு பார்த்தா 97 அதிகாரம் கேட்க ஆண்டவர் உதவி செஞ்சுட்டார். இது எப்படின்னே தெரில. எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்குது. அதனால் போகிற எல்லா யூத் மீட்டிங்லேயும் சொல்கிறோம், எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்லேயும் சொல்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொல்கிறோம். முதல் திருவாரூர் மாவட்டம், டெல்டா மாவட்டம் விசேஷமான மாவட்டம். இந்த டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒரு தீயை கர்த்தர் பற்ற வைக்க போகிறார். அது வசன தீயாக மாறப்போகிறது. இதை டேஸ்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, 4 புக்கை நீங்க திருப்பி 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 படிக்கிறப்ப 30 நேரம் படிக்கிறப்போ ஒரு பிரேக் த்ரூ உண்டாகுது. 60 நேரம் படிக்கிறப்போ ஒரு பிரேக் த்ரூ, 100 டைம்ஸ் படிக்கிறப்போ ஒரு பிரேக் த்ரூ. இந்த பிரேக் த்ரூ உண்டாக 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 இவர் போய் சீனாவில் எல்லாம் இதை பற்றி சொல்லும்போது ஏறத்தாழ 10 லட்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா புதிய ஏற்பாடு மட்டும் ஒரு வருஷத்துல 200 நேரம் முடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த பைபிள் 500 நேரம் வாசிச்சு கேட்டுறாங்க. சொல்றவர் யாருன்னு கேட்டா 1000 நேரம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்றாரு. அவர் ருசிக்காம சொல்ல, அவர் சொல்லிட்டு போன பிறகு அதுக்கு நாங்க ருசிக்கிறோம். இப்ப தேவையில்லாத பேச்சுக்கே வேலை இல்லாம போயிடுச்சு. கார்ல ஏறி உட்கார்ந்தவொடனே ப்ளூடூத் பைபிள், அவ்வளவுதான். இதுதான் போய் 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 வசனம்
வசனத்துக்குள்ள அப்படியே போறப்ப ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் பாப்பப் பண்றாரு. நிச்சயம் சொல்றோம், இந்த டெல்டா மாவட்டத்துல கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இருக்கிற எல்லா மாவட்டத்திலும், தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் ஒரு மகிமையான தீயை கர்த்தர் பற்ற வைப்பாராக. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உங்ககிட்ட சொல்லிட்டோம். நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, சபை மக்களுக்கு சொல்லுங்க. அதனால இப்போ சபையில் ஏன் சில நேரம் தூங்குறாங்க அப்படின்னு கேட்டால், தங்கள் காதுகளால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது. இருதயம் உணர்வில்லாமல் போவதால் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. நீ தூங்காதே, நீ தூங்காதேன்னு சொல்ல வேணாம். அவங்களுக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்துட்டார். காது வழியா ஒரு திங் போய் கண்ணு வழியா பார்க்க ஆரம்பிச்சுட்டா இப்ப தூக்கமே வர்றதில்லை. தூக்கமே வா வா. ஜெபராஜ் என்ன சொல்லுவாங்க, பைபிள் பிரிக்கிறப்ப ஏதோ ஒரு தூக்கம் அழுத்துது. அப்படி இல்லை, அழுத்துல அது அனுப்பப்படுது ஒருத்தங்கிட்ட இருந்து. அந்த தூக்கத்திலிருந்து விடுபட பாஸ்டர் கிம் அவர் சொன்ன டிப்ஸ் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். எங்க உடன் ஊழியருடைய மகன் அஸ்லான், அவன் 11th படிக்கிறான். இது வரைக்கும் அவன் பைபிள் படித்ததே இல்லை. அவர் வந்துட்டு போனார், ஒரு இம்பார்ட்டேஷன் நடந்துருச்சு. ராத்திரி 10 மணிக்கு முழங்கால் போடுறான். அவர் முழங்கால் போட்டு தான் படிக்க சொல்கிறார். நாங்கள் ட்ராவலில் ஒன் டைம் படிக்க உதவி செய்தார். முழங்காலிருந்து இப்போ அந்த புக்கை படிக்கணும்னு நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாட்சி என்னன்னு கேட்டால், லூக்கா சுவிசேஷத்தை காதில் ராத்திரி 10 மணிக்கு மாட்டி பைபிளை பிரிக்கிறான். 5:30 மணி வரைக்கும் முழங்காலில் இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் முடிச்சுட்டான் 6 மணி நேரத்தில். எங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ, அந்த வசன பிரேக் த்ரூ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிஎஸ்எஸ்ஆர் பிளஸிங். பைபிள், ஸ்பிரிட், ஸ்பீட், ரீடிங். ரீட் பண்ணும்போது ரெவலேஷனை கர்த்தர் கொடுப்பார். அந்த பைபிள் பிளஸ்ஸிங்கை உங்கள் மேலே அப்படியே ஆண்டவர் பொழிந்தருள பண்ணுவாராக. திட்டங்களை தருகிறவர், அதை செயல்படுத்தி மகிழ போதுமானவர். பாஸ்டர் தினகரன் அவர்கள் தான், அவர்களோட நான் வந்துட்டு இருந்தேன். அவருக்கு ஆவியானவர் சொன்னாராம், 57 நாளில் 20 அதிகாரம் ஒரு நாளைக்கு நம்ம கேட்க ஆரம்பிச்சா, இப்போ நம்ம 31ஆம் தேதி டிசம்பர் போகிறதுக்குள்ள பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த பிஎஸ்எஸ்ஆர் மெத்தட் மூலம் நம்ம படித்து முடிச்சிடலாம். அல்லேலூயா.